My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் எக்ஸாமில் என்னுடைய மார்க் கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு சார். எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னுடைய மார்க் கம்மியாக இருந்தாலும் கூட ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் என்னால் சேர முடியாது, அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கான ஃபினான்ஷியலாக நான் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பெற்றோர்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட், இந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அல்லது இந்த எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் குறைவான மதிப்பெண்களோடு கூட எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் படிக்க முடியும். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இஎஸ்ஐ ஐபி வார்டு கோட்டா. இந்த இஎஸ்ஐ ஐபி வார்டு கோட்டானா என்ன? ஆல்ரெடி டைட்டில் தமிழ் எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. இஎஸ்ஐ ஐபி வார்டு கோட்டானா என்ன, இதுக்கு யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்போ அது லாஸ்ட் டேட் என்ன, அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், எந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எவ்வளோ சீட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாணவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு ஐபி வார்ட் கோட்டாங்கிற விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நான் அதுக்கு எலிஜிபிள் தான், தெரிஞ்சிருந்தால் நான் அப்ளை பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சம்வேர் யாராவது 1-2 மாணவர்களுக்காக இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் அதனால் அவங்களுடைய மருத்துவ கனவு நிறைவேறுச்சு அப்படின்னா அது இந்த வீடியோக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு வந்து இஎஸ்ஐ வார்டு கோட்டாக்குரிய அஃபிஷியல் வெப்சைட் esi.gov.in/admissions இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோலாம் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஒரு டீட்டெயில் டெமோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டெமோ வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க, சரிங்களா? ஒரு 30th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா எல்லாருமே எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். நம்மளுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் அந்த ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்டில் ஓடிட்டு இருந்ததுனால அந்த டைமில் என்னால் வீடியோ போட முடியல. பட் நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சரிங்களா? மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடணும். ஸோ இந்த இடத்துல வார்ட்ஸ் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன் இன் யூஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நீங்கள் ஏதாவது ஒரு செக்டாரில், கவர்மெண்ட் செக்டார்லேயோ அல்லது ப்ரைவேட் செக்டார்லேயோ வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, எம்ப்ளாயீஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களுடைய சேலரியில் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் இன்சூரன்ஸ் கார்டு, அதாவது இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இஎஸ்ஐ ஐபி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. என்கிட்ட வேறு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் இங்கே பேசலை. இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோட்டாக்கு எலிஜிபிள். ஸோ அதுவும் நம்ம இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டுமே ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கார்டு வாங்கியிருக்கணும். இப்போ தான் என்னுடைய கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க, லாஸ்ட் மந்த் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அது செட் ஆகாது. அதுக்கு ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க, நான் அதையும் காமிச்சிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற மாணவர்களை விட குறைவான மதிப்பெண்கள் இருந்தால் கூட நமக்கு சீட்டுங்கிறது கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திய அளவில் 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இஎஸ்ஐ கீழே வருது. இதில் 695 இடங்கள் அப்படிங்கிறது வருது, 695. தமிழ்நாட்டில் ஏதாவது காலேஜ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், தமிழ்நாட்டில் வி ஹவ் 2 காலேஜஸ். ஒன்று வந்து சென்னையில் இஎஸ்ஐ கேகே நகர், அதில் வந்து 30 சீட் அப்படிங்கிறது வருது. அண்ட் அகைன் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ, இங்கே வந்து 20 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 50 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய அளவில் 695 இடங்கள் இருக்குது. பிடிஎஸ்க்கு 28 சீட் இருக்குது. கர்நாடகாவில் குல்பர்காவில் இஎஸ்ஐ டென்டல் காலேஜ் இருக்குது, அதில் 28 சீட்டு இஎஸ்ஐ ஐபி வார்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் பெங்களூர்லையும் அதே மாதிரி குல்பர்காலையும் இந்திரா நகர்லையும் பார்த்தீங்கன்னா 30 சீட் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. ஸோ இங்கே 60 சீட் இருக்குது. இந்த 3 கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை அப்படிங்கிறது பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி யூ ஷுட் ஹேவ் அ வேலிட் இன்சூரன்ஸ் கார்டு, இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். இந்த இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைனில் அல்லது அந்த இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆன்லைனில் இதை அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க் அப்படிங்கிறதெல்லாம் டெமோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணுவோம். ஓடிபிலாம் இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் பர்சன்ஸ் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா இந்த இன்சூரன்ஸ் கார்டு கூட, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதெல்லாம் போட்டு நம்ம லாகின் பண்ணணும். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் கேண்டிடேட், ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது தேவை, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யார் பேரில் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கோ, அம்மாவோ அல்லது அப்பாவோ இருக்காங்கல்ல பேரண்ட், அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அதுவும் தேவை. இது எல்லாமே 5 to 50 KB இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட், சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ 10 KB to 200 KB பிடிஎஃபாக இருக்கணும். ஓகேங்களா? அட்மிட் கார்டு, நீட் அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. நான் அதை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டே இருந்தேன், அட்மிட் கார்டு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி. எல்லா கவுன்சிலிங்க்கும் அட்மிட் கார்டை வந்து கேட்பாங்க, கம்பல்சரியாக மேண்டட்டரியாக கேட்பாங்க. நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டும் கேட்பாங்க. ஸோ அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணலாம், என்டிஏ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடியவரோட லிங்க் தூக்கிடுவாங்க, சரிங்களா? டவுன்லோட் பண்ணுற லிங்க் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஃபைன். ஸோ இப்போ இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அனெக்ஷர் 4 அண்ட் அனெக்ஷர் 5 2 அஃபிடவிட், ஒரு ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் அப்படிங்கிறது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? லாஸ்ட் டேட் டு அப்ளை, எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் சார் அப்படின்னா 28/5/2026 May 28க்குள்ளே நைட் 11:59 PM இந்தியன் டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கும் இன்கமுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஹாவ் தீஸ் எலிஜிபிலிட்டிஸ் தட் ஐ ஹவ் மென்ஷன். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட், இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுடைய போர்ட்டல்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களோட மெயிலுக்கும் வரும். அது வந்து 31 May, சரிங்களா? அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு அந்த வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் வந்துடும். ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அந்த 19 காலேஜில் ஐபி வார்ட் போட்டால் சேர்ந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹24,000 ஒரு வருஷத்துக்குரிய டியூஷன் ஃபீஸ், 24,000 rupees அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாக இருக்கும். அண்ட் அது போக நீங்கள் வந்து காலேஜுக்குரிய செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு ₹5,000 பே பண்ணுவீங்க. ப்ளஸ் மேபி சம் அதர் சார்ஜஸ், ஹாஸ்டல் மெஸ் அதெல்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ஃபீஸ். இதே இஎஸ்ஐகே நகரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா ஜென்ரலாகவும் போகலாம், 15% சீட்ஸ்க்கு போகலாம். அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ இதான் வந்து ஃபீஸ். இன்கேஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலம் இப்போ இந்த இஎஸ்ஐ ஐபி வார்ட் கோட்டா போகிறதாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இந்த ஐபி போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். ஐபி போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இஎஸ்ஐ கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது பண்ணணும். அதில் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆட் இஎஸ்ஐ காலேஜஸ் அண்டர் ஐபி வார்ட் கோட்டா டியூரிங் த சாய்ஸ் ஃபில்லிங். நான் டெமோ வீடியோ நம்ம போடுவோம்ல சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம், அந்த டைமில் நான் அதை வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கம்ப்ளீஷன் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது காலேஜில் சேரும்போது நீங்கள் எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஎஸ்ஐ கார்டு ஒன்று கொடுக்கணும், அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டோட காப்பி, 12th மார்க் ஷீட் அண்ட் 10th மார்க் ஷீட், நீட்டினுடைய அட்மிட் கார்டு, நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு, வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் ஐபி, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐ 695 இடத்துலையும் ஓப்பன் கேட்டகரி, பிசி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இதுக்கு எல்லாத்துக்கும் சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் இங்கேயும் தேவை. ஸோ இங்கேயும் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் மார்க்குங்கிறது ரொம்பவே வேரி ஆகும். அண்ட் இதெல்லாம் தான் நமக்கு அங்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அனெக்ஷர் 4 அண்ட் அனெக்ஷர் 5 இது வந்து இந்த இதுலேயே இருக்குது. நான் உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதிலேயே நீங்கள் புல்லட்டினும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் கார்டு எப்போக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும், லாஸ்ட் டேட் எப்போ, அதாவது எந்த டைமுக்குள்ளே நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 செப்டம்பர் 30க்குள்ளே, லாஸ்ட் இயர் செப்டம்பர் 30 உங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ் கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ எனக்கு லாஸ்ட் மந்த் கிடைச்சது, அதுக்கு முந்தின வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் கிடைச்சது, நாட் அக்செப்டபிள். லாஸ்ட் இயர் 2025 செப்டம்பர் 30 முன்னாடி நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டை லைவ்ல வச்சுருந்தீங்க, உங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஐபி வார்ட் கோட்டா, சரிங்களா? ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உண்மையாகவே மார்க் குறையுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிற மார்க் ஒரு 600+ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 580 இருந்தாலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு சம்வேர் பிட்வீன் ஒரு 580 570 இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 530 540 கூட சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஐபி வார்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்குரிய டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை டெமோ தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் டெமோ வீடியோ அப்படிங்கிறதும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு, சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து உங்களுக்கு நல்ல அரசு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஆடியோ எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இஸ் மை ஆடியோ கிளியர்?